இன்பாக்ஸ்ல வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன, கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் ஆனா அதுக்கு 3 கண்டிஷன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா கவர்மெண்ட் வந்து ஒரு 2 வாய்ப்பு தருது. ஒரு வாய்ப்பு வந்து நான் ஒயின் ஷாப்பை மூடிடுறேம்மா, ஆனால் உனக்கு மாதம் மாதம் கொடுக்குற 1000 ரூபா தரமாட்டேன், அது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, உனக்கு நான் மாதம் மாதம் 1000 ரூபா தருவேன், ஆனால் ஒயின் ஷாப்பை மூட மாட்டேன். இந்த 2 வாய்ப்பில் எது உனக்கு நல்லது அப்படின்னு கேட்குது. உனக்கு எது வேணும்னு கேட்குது. நீ எதை சூஸ் பண்ணுவ? 1000 ரூபாய் தான் வேணும். ஒயின் ஷாப் மூட வேணாமா? அது யாருன்னா குச்சிட்டு சாப்பிட்டோம். நாங்களும் விழுப்புரத்துக்காரன் தான்டா. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. எங்க நீங்க ராஜ்குமார் தானே? ஆமாங்க. எங்க நீங்க தானே அந்த 10 வருஷமா லீவே எடுக்காம வேலைக்கு போய் அவார்ட் வாங்கினது? ஆமாங்க, ஆமா, நான் தான். எப்படிங்க 10 வருஷம் லீவ் எடுக்காம வேலைக்கு போனீங்க? ஆண்டி, வீட்ல அம்மா டார்ச்சர் தாங்க முடியல, அதான் வேலைக்கு போயிடுறாரு பாவம். சாம்பார் ஆப்பு எனக்கு. நிறைய நேரம் பாத்ரூம்ல செலவழிக்கிறதுக்கான அவார்டு உங்களுக்கு. ஆண்களின் நிம்மதியான இடமே பாத்ரூம்ல. எங்க கள்ள கபடம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, அப்புறம் எப்படிமா சிரிக்க முடியும்? இல்ல நீ தான் என்ன சிரிக்க விட்டுருவியா? போமா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. வாடா, என் தங்கச்சி வந்திருக்கா பாத்தியா? என்ன வெயில் 110 டிகிரி அங்கயா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை நீ பெஞ்சாவல வாழ. என்ன சாரா, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சா? எடுத்துட்டே இருக்கேன்டா. இது என்னது? இதுல இது என்ன சொல்லுவாங்க, இது பேர் மரவள்ளி கிழங்கு. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த மைதாலெல்லாம் சப்பாத்தி பரோட்டா போட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இல்லாமல் இது நல்லா பாயில் பண்ணி இதை வந்து நல்லா பசைஞ்சு பண்ணலான்னு ஒரு ரெசிபி வீடியோ பார்த்தேன். அதை நான் ட்ரை பண்ண போகிறேன், உனக்கு செஞ்சு தரேன். One eternity later. சாரா, இங்க வா கொஞ்சம். இதுதானே நீ சொன்ன அந்த கிழங்கு? ஆமாம். நீ கடையில் வாங்கும்போது என்ன சொன்ன? இது புது டிஷ்ஷு பார்த்துருக்கேன், உனக்கு செஞ்சு தரேன் சூப்பரா. நீ ஆமாம், இது இப்படிதானா? வாங்கிட்டு வந்து 1 மாசம் போட்டா இது அதுவே ரெடி ஆயிடும், இந்த மாதிரி வெள்ளையா பூத்து குலுங்கி. தேங்க்ஸ் ப்ரோ. கண்ணா, சொல்லுமா. எங்க போற? ட்ரெஸ் எடுக்க போறேன். ஏய், எனக்கும் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வாடா. வந்து எடுத்துக்கோ. கண்ணா, எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்துடா. உனக்கு எதனா நீ வந்து எடுத்துக்கமா. ஆமா சுஜி, என் துணி நான் எடுத்துட்டேன், உங்க 2 பேர் துணி நீங்க எடுத்துங்க. Tak,